திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி சட்டமன்ற தொகுதியில் இன்று அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அதிமுக கூட்டணி SDP மாநில தலைவர் முகமது முபாரக் கலந்து கொண்டனர். முன்னதாக அதிமுக தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், எங்கு சென்றாலும் ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் பொய்யையே மூலதனமாக வைத்துக் கொண்டு பேசி வருகிறார்கள் என்றும், திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி திராவிட கட்சிகளின் சித்தாந்தத்தை கேவலப்படுத்தி வருகிறார்கள் நத்தம் விஸ்வநாதன் பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், பிரதமர் மோடி தேர்தல் நிதி என்று 6500 கோடி ரூபாய் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து SDP மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேச வந்தபோது, எம்ஜிஆரின் பாடலான 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற பாடலை பாடினார். தொடர்ந்து பேசிய நெல்லை முபாரக், பழனி அடிவாரம் முருகன் கோவில் கிரிவல பாதைகளில் நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் 20,000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தங்களது வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாகவும், இதனை நான் வெற்றி பெற்றால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வியாபாரிகளுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பேன் எனவும் பேசினார். பின்னர் சின்ன பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை மேற்கொண்ட நிலை முபாரக் பின்னர் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுடன் இணைந்து தொழுகை மேற்கொண்டு வந்த இஸ்லாமியரிடம் இரட்டை இலைக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் MP குமாரசாமி, முன்னாள் MLAக்கள் வேணுகோபால், குப்புசாமி, நகர செயலாளர் முருகானந்தம், MGR மன்ற மாநில இணை செயலாளர் ரவி மனோகரன், ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நீங்கள் எல்லாம் அந்த வெற்றியை சாதிப்பதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்பதை நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளும் உங்களது செயல்பாடுகளும் நமக்கு காட்டுகிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களது சகோதரனாக, உங்களது அண்ணனாக, உங்களது தம்பியாக, உங்களது மருமகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இங்கே உங்களிடம் வைக்கிற கோரிக்கை, என்னுடைய அண்ணன்மாரிடத்திலும், என்னுடைய தங்கைமாரிடத்திலும், என்னுடைய அக்காமாரிடத்திலும், என்னுடைய மாமிமாரிடத்திலும், என்னுடைய சித்திமாரிடத்திலும், தாத்தாமாரிடத்திலும், பாட்டிமாரிடத்திலும் நான் வைக்கிற கோரிக்கை, நீங்கள் 100% திறமையை, பணியை நீங்கள் இங்கே வெளிப்படுத்தக்கூடாது. மாறாக 200% நீங்கள் உங்களது திறமையை, பணியை நீங்கள் வெளிப்படுத்த சொன்னால், ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி விழுகிற அத்தனை வாக்குகளும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்வதை போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒற்றை விரலால் அந்த வாக்கு பிரச்சாரம். அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க.